ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு சூப்பராட்டு மட்டன் குழம்பு செய்ய போறேங்க. என்னோட ஸ்டைல்ல மட்டன் குழம்பு செய்ய போறேன். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. முதல் முறையா பார்க்கறதா இருந்தா மட்டன் வாங்கியிருக்காங்க. நல்ல ஃப்ரெஷ்ஷான மட்டனு. கொழுப்பு எதுவுமே ஜாஸ்தி வைக்க மாட்டாங்க அந்த கடையில். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். குழம்பு வச்சா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா பிஞ்சு ஆடாக இருக்கும். அதனால எப்போதும் அந்த கடையில் தான் வாங்குவேன். இப்போ 3/4 கிலோ மட்டன் வாங்கியிருக்கேன். ஒரு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம சாதத்தை வடிச்சிட்டு அப்புறமாட்டு குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். சாதத்தை வந்து ஃபஸ்ட்டு அடுப்பில் வச்சுட்டாங்க. வெங்காயம் தக்காளிலாம் உரிக்கிறதுக்குள்ளே சாதம் வந்துடும். வடிச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம குழம்பு பண்ணலாம். சீக்கிரமாக வேலை முடிஞ்சிருங்க. சோறு வெந்துருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இதை வடித்து எடுத்துக்கலாம். சாதத்தை வந்து இந்த மாதிரி கிளிப் மாட்டி தான் வடிப்பேன் நான் எப்போதுமே. மும்பையிலேருந்து வட்டச்சட்டியில் தான் நாங்கள் பொங்குவோங்க. வட்டச்சட்டிலேருந்து வடிக்க கஷ்டமாக இருக்கும். அதனால் கிளிப் மாட்டியே தான் எல்லோரும் வடிப்போம். அப்படியே எனக்கு பழகிருச்சு. இந்த மாதிரி தான் வடிப்பேன். உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நம்ம பேப்பர்லாம் மாட்டோம் பாருங்க கிளிப்பு. அதில் நம்ம துணி காய போடுற கிளிப்பு நல்லா ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா அந்த கிளிப்பை மாட்டினாலும் சோறை வடிச்சிக்கலாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அரைச்சிக்கலாம். இஞ்சியும் பூண்டு எடுத்துருக்காங்க. அரைச்ச பேஸ்ட்டு காலி ஆயிடுச்சு. நல்லா அரைச்சி எடுத்தாச்சுங்க. அடுப்பை ஆன் பண்ணிடலாம். குக்கரில் தான் பண்ண போகிறேன் இன்னைக்கு. குக்கர் அடுப்பில் வச்சாச்சு. சூடாகட்டும். நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். கடாய் நல்லா சூடாயிடுச்சுங்க. எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். நல்லெண்ணெயில் பண்ணுங்க, நல்லாயிருக்கும் டேஸ்ட் வந்து. நல்லெண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா 2 ஏலக்காய், ஒரு நட்சத்திரப்பூ, 4 லவங்கம், ஒரு ஜாதிப்பூ, கொஞ்சமாக கல்பாசி, பட்டை கொஞ்சங்க, ஒரு துண்டு பட்டை போட்டுக்கோங்க. சீரகம் 1/2 ஸ்பூன், சோம்பு ஒரு 1/2 ஸ்பூனுங்க. இதெல்லாம் நல்லா பொரியட்டும். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. பெரிய வெங்காயம் ஒன்றுங்க. அப்புறமா சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு. சின்ன வெங்காயம் போட்டு தாளிசம் பண்ணுங்க. ரொம்ப மணமாக இருக்கும். கட் பண்ணியும் போடலாம், முழுசாகவும் போடலாங்க. நல்லாயிருக்கும். கொஞ்சம் வதங்கட்டும். எல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுடலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கவும் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் வதங்கட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். கொஞ்சம் பச்சை வடை போகட்டும். கொஞ்சம் வதங்கட்டுங்க. தக்காளி ஒரு தக்காளி போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணிடலாம் வதங்கிறதுக்கு. நல்லா வதங்கட்டும். வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ மட்டன் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் வதங்கணும். அதனால கொஞ்சம் மஞ்சளும் உப்பும் போட்டு வதக்கிக்கலாம். மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன். உப்பு குழம்புக்கு தந்தோடி உப்பு போட்டாச்சுங்க. இப்போ நம்ம மசாலா எல்லாம் சேர்க்க போகிறோம். அதனால குழம்புக்கு தந்தோடி உள்ள உப்பு போட்டுட்டேன். கொஞ்சம் வதங்கட்டும். குழம்புக்கு தந்தோடி மசாலா ஆட் பண்ணிடலாம். வரமல்லித்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன்.
வரமிளகாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன். தேங்காய் மட்டும் நம்ம அரைச்சி ஊற்றணும். இந்த மட்டனோட சேர்த்து மசாலாவை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றணும். நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். சக்தி மட்டன் மசாலாங்க ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிடுதேன். ரெடிமேட் பொடிங்க ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணுங்க, நல்லாயிருக்கும். மல்லித்தூள் அதனால தான் கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் போட்டால் போதுங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு வந்து. இந்த மட்டன் குழம்புக்கு சீக்ரெட் மசாலா இந்த ரெடிமேட் மசாலா பொடி தாங்க. கொஞ்சம் வதங்கட்டும். நம்ம அதுக்குள்ளே தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் வந்து இப்போ அரைச்சி எடுத்துக்கலாங்க. சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் போட்டிருக்கேன். அப்புறம் தேங்காய் ஒரு துண்டு தேங்காய். மஞ்சள் தூள் நம்ம வதங்கிறதுக்கு போட்டிருக்கோம், கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா சோம்பு ஒரு 1/2 ஸ்பூனுங்க. சோம்பு வந்து நம்ம மசாலா அரைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து சாப்பிடுங்க. சோம்பு ஜீரகம்லாம் அப்படியே சாப்பிட்றது ரொம்ப நல்லது. நம்ம தனியாக எடுத்து சாப்பிட மாட்டோம். அதனால சமையல் பண்ணும்போது நம்ம எடுக்கும்போது கொஞ்சம் எடுத்து நம்ம அப்படியே சவைச்சி சாரம் முழுங்கினோம்னா ரொம்ப நல்லதுங்க. உடம்புக்கு வந்து நல்ல நீர் சத்து, நல்ல உடம்புல இருக்க கெட்ட நீரெல்லாம் வெளியேற்றிடும். அப்புறமா வந்து உடம்புல உள்ள கெட்ட நீரை அப்புறம் வெளியே எடுத்துருங்க. அதே மாதிரி டைஜஸ்ட் ஆகிறதும் சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆயிரும். நம்ம குழம்புக்கு அரைக்கிற ஜீரகம் சோம்பு இதெல்லாம் சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க. அதனால அப்பப்போ ஜீரகம் சோம்பு வரமல்லி சாப்பிடலாம். வரமல்லி சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இதை அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் நம்ம கட் பண்ணி போட்டுக்கனால கொஞ்சம் ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அப்புறமா தண்ணி விட்டு அரைக்கணும். தேங்காய் வந்து அரைச்சி எடுத்தாச்சு. குழம்புல ஆட் பண்ணிடலாம். தேங்காய் ஆட் பண்ணிடலாம். மட்டன் வந்து அந்த மசாலாவில் போட்டு பிரட்டும் போது குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு 5 நிமிஷமாவது குறைஞ்சது நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிடணும். குழம்போட போட்டு நல்லா வதக்குனீங்கன்னா குழம்பு வந்து டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். அன்றைக்கி சோறில் விட்டு சாப்பிடுற மாதிரி குழம்பாக தான் வைக்க போகிறேன். கிரேவி மணி வேணும்னா கிரேவியாட்டு கொஞ்சம் தண்ணியை கம்மி பண்ணிக்கோங்க. குழம்புனா நான் தண்ணி கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணியிருக்கேன். மட்டன் சுக்கா எல்லாமே வீடியோ எடுத்து போட்டிருக்கேங்க, பாருங்கள். அம்மா மகள் சேனல்லையும் கிடக்கு, அக்கனி சமையல்லையும் கிடக்கு. இன்னும் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கலாம். குக்கரில் வந்து தண்ணி வத்தாது. நம்ம கடாயில் வைக்கிற மாதிரி தண்ணி வத்தாது. நம்ம வைக்கிற தண்ணி அப்படியே இருக்கும். அதனால இந்த அளவுக்கு வச்சா போதும். உப்பு காணுமான்னு செக் பண்ணிடலாம். 2 உப்பு காணாது. குழம்பு டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குது. உப்பு ஆட் பண்ணியாச்சு. ஒரு 5 விசில் 6 விசில் விடணுங்க. மட்டன் நல்லா சாஃப்டாக தான் இருக்குது, சீக்கிரமாக அவிஞ்சிரும். மூடி வச்சுக்கலாம், வேகட்டும். அப்புறம் ஓப்பன் பண்ணிடலாம். சண்டே பண்ணுறேன், மண்டே வாங்க. மண்டேல தான் டியூஸ்டே வரும். இந்த குழம்பு ரெசிபி வந்து பாருங்கள். ஆரோக்கியமாக பண்ணி சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. கடையிலலாம் சாப்பிடாதீங்க, ஆரோக்கியமே கிடையாது நம்ம உடம்புக்கு. நாங்கள் மும்பையில் இருந்தோன்னு பாருங்க, ஒரு நாள் நாங்கள் ஹோட்டலில் போய் சாப்பிட்டதே கிடையாது. மும்பை எவ்வளோ பெரிய சிட்டி. நாங்கள் ஒரு நாள் கூட நாங்கள் போகவே மாட்டோம் ஹோட்டலுக்கு, சாப்பிட்ட நாளே கிடையாது. அந்த மாதிரி நான் எதாக இருந்தாலும் கஞ்சியாக இருந்தாலும் சரி கூடாக இருந்தாலும் வீட்டில் தான் பண்ணி சாப்பிடுவோம். என் பிள்ளைகளுக்கு நான் அப்படி தான் பண்ணி கொடுப்பேன். அதே மாதிரி அதுகளும் அப்படி தான் ஃபாலோ பண்ணுது. கடையில் போய் சாப்பிடாதுங்க. என்னைக்காவது ஒரு நாள் ஆசைக்கு சாப்பிட்டுடுமே தவிர அதுக்காண்டி டெய்லி அந்த பழக்கங்கள்லாம் வைக்காது. வீட்டில் பண்ணி சாப்பிடுங்க. யாருன்னே எல்லாமே நம்ம மருந்து தான் சாப்பிட்ட மாதிரி சாப்பிட்றோம். எதுலையுமே ஆரோக்கியம் இல்லை.
அதே மீறி நம்ம கடையில் போய் சாப்பிட்டோம்னா ரொம்ப உடம்பு கெட்டு போகும். முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் ஆரோக்கியமாக பண்ணி சாப்பிடுங்க. மட்டன் குழம்பு வந்து ஒரு 5 விசில் விட்டுட்டும் அப்புறமா ஓப்பன் பண்ணிடலாம். மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம இறக்கிக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணலாம். மட்டன் குழம்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. வாவ், சூப்பராக இருக்குங்க மட்டன் குழம்பு வந்து. லைட்டாக அப்படியே மலை சாரல் மாதிரி மல்லித்தழை தூவி சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. கிண்டி கொடுத்துக்கலாம். நல்லா சாஃப்டாக வந்துருச்சுங்க. அப்படி நல்லி எலும்போட கடிச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ சுட சுட சோறு கூட வச்சு நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பரான மட்டன் குழம்புங்க. சண்டே ஸ்பெஷல் சுட சுட சோறு, சுட சுட மட்டன் குழம்புங்க. ரொம்ப சூடாக இருக்கு. மட்டன் குழம்பு யாருக்கெல்லாம் பிடிக்கணும் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்க வீட்டில். மட்டனும் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இவ்வளோ பஞ்சு மாதிரி இருக்கு பாருங்க. அட்டகாசமாக இருக்குங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். பாய்.